19 அதுக்கு மேலேயும் வரும்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளைகளுக்கு தான் என் தம்பிக்கு அந்த இடம் பிடிச்சிருக்கு. அவர் அந்த மேலேயே தவண்டு போகிற பயத்தை கீழே கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் இருக்குது. விழுந்தால் தான் ஏகே ஃபயர் பண்ணுறது ஃபஸ்ட் டைம். பிறகு ஓகே ஆகிடுச்சு. அவர் அங்கால ஆக்கள் நம்மளோட அதை பார்க்குறாரு நெட்டுக்கு அங்கால. இப்போ வந்து அவர் அவங்களே எங்களுக்கு ஒரு சொக்ஸ் தருவாங்க. அந்த சொக்ஸ் வந்து இப்போ வழுக்காது. நாங்கள் இப்போ ஜம்ப் பண்ணிட்டு வேறு அது கொஞ்சம் நல்ல ரப்பர் ஆனது. எல்லோரும் வேர் பண்ணி தான் போனேன். ஷூவரை போனால் அது ஏதாவது இல்லை. இங்கே அவருக்கு இது பிடிச்சிருக்கு. நான் ஜம்ப் பண்ணேன். அங்கே பேஸ்கெட் பால் இருக்குது. உள்ளுக்க வந்து இந்த ஜம்ப் பண்ணுறது சாமான் ஒரு கூரை காசு வரும். ஆனால் உள்ளுக்க போய் அந்த ஆர்கேட் எல்லாம் இருக்குது. அதுக்கு வந்து நாங்கள் ஒரு கார் எடுத்து இப்போ நைக்ரா ஃபோர்ஸில் இருக்குது தானே ஒரு இந்த கேமிங் ஆர்கேட். அப்போ இப்போ இங்கே வந்து நாங்கள் ஒரு கார் எடுத்து நாங்கள் கழிச்சு போட்டுட்டு போய் விளையாடுறது. அப்படிதான் இங்கே அவர் அதில் அங்கால எல்லாம் இந்த லேசர் டேக் அப்படி எல்லாமே இருக்குது. நாங்கள் விஆரில் தான் விளையாடுறது. ஆனால் ரியல் லைஃப்பில் விளையாடுறது. அவர் அதில் விட்டதை அவருக்கு அவர் தான் இதுக்கெல்லாம் உங்களுக்கு க்ரெடிட்ஸ் தேவை. விளையாடுறாரு அவர் பேஸ்கெட் பால் விளையாடுறது. இவருக்கு முந்தி விளையாடினவர் முதல் நைக்ரா ஃபோர்ஸில் போன வீடியோவில் இப்போ வந்து சிந்தி அந்த சும்மா அந்த ஸ்டேரிங்கில் போய் மூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஆசை. இப்போ நாங்கள் மேலே அந்த சேம் இடத்துக்கு தான் போகிறோம். இங்கே நல்ல ட்ராம்பிளிங் பார்க்கணுங்க. நல்ல பவுன்ஸியாக இருக்குது. எல்லாருக்கும் ஃப்ளிப்ஸ் தெரியும். நல்ல வழியாக இருந்தது. உள்ளுக்குள்ள பார்ட்டி சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு 25 கிட்ஸை நாங்கள் இன்வைட் பண்ணலாம். அதுக்கு டோட்டலாக $1,250. அவர் இப்போ பேஸ்கெட் பால் விளையாடுறாரு. இங்கே பேஸ்கெட் பால் காலை இருக்குது. அதுக்கு பேஸ்கெட் பால் பிடிச்சிருந்தது. இது பயங்கர பவுன்ஸ். இந்த ட்ராம்பிள் நாங்கள் ஜம்ப் பண்ணேன்னு பயங்கர பவுன்ஸ். மெட்டது கொஞ்சம் தான் பவுன்ஸ். இது பயங்கர அங்கால அவங்க பலூன் தந்தாங்க. விளையாட்டி ஒரு பர்த்டே பார்ட்டி வந்து அவர் அந்த தவண்டு கொண்டே இருக்கிறார். மேலே என்ன பயமேனு அது ஜம்ப் பண்ணிட்டு அவர் மேலே போக அவருக்கு பயமாயிருக்கு. அவங்கள சின்ன சின்ன ஆக்கள்லாம் வந்து ஜாஸ்தியாக விளையாடினது. நல்ல இடம் அது. இங்கே அதை விளையாடிட்டு அங்கால பார்க்குகள் போல எல்லாம் இருக்குது. இண்டோர் பார்க். அது மேலே இந்த பெரிய ஸ்லைட்ஸ் எல்லாம் கீழே போகுது. இப்படி எல்லாம் இருக்குது. ஆர்கேட் கேம்ஸ். இப்போ எனக்கு தெரியுமா அந்த ஒரு டிவி ஷோ நடக்குது. இப்போ அந்த ஆட்கள் அந்த தண்ணிக்கு இல்லாமல் அந்த ஜம்ப் பண்ணி ஒரு பார்க் ஒர்க் பண்ணி போனேன். அதுவும் இருந்தது. நல்லா இருந்தது. பயங்கர ஹார்ட் ஜாஸ்தி பேஸ்கெட் பால். இங்கே வந்து நாங்கள் அந்த பேஸ்கெட் பால் அதுக்குள்ளே அந்த நெட்டுக்கு போகிறது ஈஸியாக இருந்தால் அந்த நெட்டை வந்து நாங்கள் கட்ட கீழே போகுது. பார்க்க ஜம்ப் பண்ணி அவைய கையை வெட்டி போட்டுருந்தோம். அங்கால தான் அந்த அங்கால ஆக்கள் தான் இந்த ஜம்ப் பண்ணுறீங்க. அது வந்து அவைய இது போட்டுருக்குது. அந்த டேப் போட்டிருக்குது. அப்போ அங்கால நான் போயிடல. என்னடா டேப் போட்டிருந்தா அதை யாரோ விழுந்திருக்காங்க. அதனால் அது கிழிஞ்சிருக்குது அப்படின்னு நம்ம இருந்தாலும் வேறு அங்கால இப்போ இன்னும் டூ மச் பவுன்ஸியாக இருந்தது. அங்கால இந்த பேஸ்கெட் பால் தூக்கி அங்கால இந்த சாஃப்ட் அங்கால இந்த சாஃப்ட்டு குட்டி குட்டி புக்ஸுகள் போல இருக்கும். அது சாஃப்டானது. நான் இப்போ வந்து பேஸ்கெட் பால் எனக்கு முதல்ல ஆட்டோவில் இருக்கும்போது இப்போ தான் எனக்கு பேஸ்கெட் பால் நம்மளால் அந்த முதல்ல அங்கே சினமா இருக்குது. அந்த உள்ளுக்குள்ள அந்த ஏரியாக்குள்ளே நான் பிறகு ஆகுது. அந்த தம்பி வரான். நான் ஓடி போய் அங்கே சொன்ன போல
வந்து கட்டாக பண்ணி போட்டது அங்கே ஈஸியாக இருக்கு. ஷோ பண்ணுறது அது அதுக்கு கட்டு அந்த இடமே. அப்புறம் அது மேலே அந்த போயிட்டு அந்த போல அது சாஃப்ட். அந்த போல் அந்த இடமே சாஃப்ட் தான். அங்கால கொஞ்சம் மாபிள் இருக்கு. அங்கால அந்த சாமான் மாம்பிள்லாம் உட்தான் தெரியாது. வாஷ்ரூம் தான் மாபிள். வாஷ்ரூம் அந்த முன்னால் அங்கால தான் அந்த சாமான் அங்கால டிக்கெட்ஸ் ஆர்கே மேலே தான் நான் சொன்னேன். 5 கேஷுவல் ஆகிட்டு இந்த பாக்ஸு சாஃப்டாக இருக்கிற அந்த பாக்ஸு தான் நான் சொன்னேன். அதுக்கு வந்து அதுக்கு நடக்கிறதும் எனக்கு கஷ்டமாக தான். அது பவுன்ஸ் தான். அங்கால வந்து சின்ன பிள்ளை எங்கே வந்து விழுந்ததுக்கு எனக்கு தெரியாது. நல்லா மேலே எப்படி அதுக்காக வந்துட்டு போனது வந்து எனக்கு தெரியாது. இது வந்து பயங்கர சாஃப்ட்டு. நடக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படும். அது விழுந்துற போல இருக்குது. அங்கால பவுன்ஸ் பண்ணி கொண்டு அதுக்குள்ளே நாங்கள் குதிக்கலாம். நாங்கள் செஞ்சு பார்த்தது பயங்கர நாச்சும். அது அந்த மடிப்பட்டு நடுக்கிறது நான் ஜம்ப் பண்ண ஓகே ஆகுது. இங்கே கேஷ் எடுத்து அவர் நான் இந்த தவண்டு போகிறார். பயங்கரமாக வைக்க தொடங்கிட்டு அங்கால எல்லாம் இதெல்லாம் செய்ய அங்கே லேசர் டேக் அதெல்லாம் செய்ய ஜாஸ்திக்கு கண்டிருக்கிற பாருங்க. இவருக்கு வந்து அந்த இந்த பதிவு அப்படி கீழே போகிற போல் அப்படியானது தான் இவருக்கு பிடிக்கணும். வேறு அப்படி அதுக்காக போய் இருந்தால் அங்கால கொஞ்சம் அந்த முன்னால் ஹார்டு அங்கால பயங்கர சாஃப்ட்டு. ஒரு ஆக்கள் அங்கால எனக்கு அங்கே ஒன்று நாங்கள் இதே கொடுத்துட்டோம். இது ஆக்கள் அங்காளன்றது அது கஷ்டம். அதில் அங்கேயும் தூக்கி கொண்டு அப்படியே அந்த கீழே போகிறப்போ கஷ்டம் இருக்கு. இதுதான் நான் பிடிச்சது இருக்கு. ஆனால் அவர் அவருக்கு வந்து அதில் அந்த ஏறுறது பிடிக்கும். ஆனால் அவருக்கு அந்த இது சாஃப்டான இதுகளுக்கு தேவை. ஆனால் இது ஃபுல்லாக சாஃப்டான எனக்கு எதுக்காக பிடிக்கும். அதை நான் மறுக்க வந்து மேலே நல்லா இருக்குது. இந்த சொக்ஸை பார்த்திங்க சேம் சொக்ஸ். அந்த சொக்ஸு தான் எனக்கு வருது. நல்ல கிரிப்பாக பிடிக்கும். எல்லாருமே தான் போட்டுக்கிறோம். நான் தவறு போகிறேன். அதுக்குள்ளே அந்த இப்போ நடந்து போகிற அதுக்குள்ளே 2 சைடும் ஒரு ரூல் இல்லாமல் ஆனால் நடுவில் சாஃப்ட் தான். விழுந்தா பயந்துடுவேன். 2 முறை பயந்துட்டார். ஒரு பண்ணிருக்கிறார். நடப்புறீங்க அவர் வந்து முழங்கால் என்னன்னு இப்படி ஜம்ப் பண்ணிட்டு போகிறோம். இவராங்க நடந்து போகிறார். நல்லா உள்ளது. நான் அதில் பழக்க விட வரேன். ஆனால் அது செஞ்சுக்கிட்டாங்க.
நாங்கள் வந்து போகிறோம். இந்த இதே தான் நம்ம வீட்டில் வந்து எல்லோரும் அதுக்கு மேலே நடந்து போனது. ஆனால் என் தம்பி வந்து மூஞ்சியில் இது வந்து சாஃப்டான பரிகின்றபடியே அப்போ நாங்கள் விட்டோம். சாஃப்டான பரி அப்போ அதுக்கு அனுப்புவோம். அப்படியே அவர் கீழே வந்துட்டு கீழே வர்றது வர்றது அவர் அதுக்குள்ள போப்பான் ஒரு ஒன்னாட உடம்பு மேய்ஞ்சிருவான். அதெல்லாம் சாயக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது அந்த நெட்டில். அப்புறம் அதுக்குள்ள அவ்வளோதான். இவ்வளோ தான் என்னென்ன அவங்களையெல்லாம் பண்ணுறேன் கிரெடிட்ஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துருந்தாருன்னு தான் நாங்கள் விளையாடினோம் இந்த